அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நேரம் 8ஆம் தேதி 2026ஆம் வருடம். இப்பொழுது இன்று ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக இன்னைக்கு பேசியிருக்கோம். அதற்கு தோதுவாக சூழ்நிலை இல்லை. ஏனென்றால் இன்றுதான் கேரளா வடகரை சித்த சமாஜம் சித்தாசிரமம் சென்று வந்ததால் அதற்கான ஏற்பாடு ஒரு செய்வதற்கு நடக்குமா, லேட் ஆகிவிடுமா என்கிற சூழ்நிலை டிராவல்ல இருந்ததுனால, அதை பயணத்து அப்படிங்கிறதுனால ஒரு கணக்கு. அதனால ஜென்ரலா ஏதாவது ஒரு பதிவுகளை பேசலாம் அப்படின்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு ஒரு 9 மணி வரைக்கும் 8:55 பொதுவான ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்னு. எல்லாமே சித்த வேதம், சித்த வித்தை, ஆன்மீக ஞான பயணம் குறித்ததாகவே பேசலாம். கொஞ்சம் ஒரு ஞான பாதையில இருக்கும்போது ஒரு இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் புதுசா ஒரு நிலைக்கு வந்துட்டு ஆன்மீகத்துல அந்த நிலையோட ஆன்மீகத்தோடைய ஒரு எல்லா விதமான சாதகமான சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 2-3 நாட்கள் இருந்தால் அது எப்படிப்பட்ட அனுபவமாக இருக்கும் என்பது இந்த முறை சித்தாசிரமம் சென்று வந்தபோது மிக ஆழமான அனுபவமாக கிடைத்தது. இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்கள், அதாவது சில சம்பவங்கள் நாம் ஏற்றுக்கொள்ள முடியலாம் அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் சம்பவங்கள் என்னவோ எப்படி நடக்க வேண்டுமோ அப்படியே, அதாவது இறை திட்டத்தின்படியே உறுதியாக நடந்தேறுகிறது என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மையாக இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருக்குமே அப்படிப்பட்ட அனுபவங்கள் எப்போதும் வாய்த்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அதை சிலர் சரியாக உணர்வதற்கு நேரம் கிடைத்திருக்கலாம், கவனித்து பார்ப்பதால் உணரலாம். சிலருக்கு நேரம் கிடைக்காதனால அதிக வேலை பளு காரணமாக அல்லது அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறையை ஒரு பரபரப்பான சூழலாக அமைத்துக் கொண்டிருப்பதால் கூட அது உணர முடியாமல் இருக்கலாம். மற்றபடி தெய்வீக தன்மை என்பது மிகவும் சிறப்பாகவும் உயர்வாகவும் ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறது. அந்த தன்மை உயர்ந்த ஜீவ நிலையிலிருந்து, அதாவது உயர்ந்த பேரறிவு நிலையிலிருந்து செயல்படக்கூடிய உண்மையாக நமது அனுபவத்திற்கு வருகிறது. தகுந்த ஞான அனுபவம் முன்னேற்றம் வரும்போது ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தை உறுதியாக பெற்றுள்ளார்கள் என்பதுதான் உண்மை. அதனால் இந்த உயர்ந்த ஞான அனுபவம் அனைவரும் பெற வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் இங்கு குறிப்பான ஒரு விஷயத்தை, அதாவது எல்லோருக்கும் மிகவும் அவசியமானது, தேவையானது என்று பார்த்தால் மூச்சு அவசியமாக இருக்கிறது. பிறகு உணவு அவசியமாக இருக்கிறது, தண்ணீர் அவசியமாக இருக்கிறது, இருப்பிடம் அவசியமாக இருக்கிறது, உடை அவசியமாக இருக்கிறது. உணவு, உடை, இருப்பிடம் என்று சொல்லக்கூடியது என்பது தகுந்த விலையில் அமைத்துக் கொண்டால் அதனால் நாம் ஆனந்தம், அமைதி பெறுவதற்கும்
அந்த அமைதியை தொடர்வதற்கும் வாய்ப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த உணவோ, உடையோ, இருப்பிடமோ சரியாக அமைத்துக் கொள்ள முடியாத அல்லது அமையாத போது சிறிது சிரமத்துக்கிடையில் அல்லது கொஞ்சம் அதிகமான சிரமத்துக்கிடையில் வாழ்வியல் முறை போக வேண்டியதா இருக்கிறது. பொறுத்துக் கொள்ளுதல் என்பது கொஞ்ச காலத்திற்கு, கொஞ்ச நேரத்திற்கு பொறுத்துக் கொள்ள முடியும். ஆனால் தொடர்ந்து பொறுத்துக் கொண்டுதான் வாழ வேண்டும் என்பது ஒரு கடினமான நிலை. அதை யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளவோ அனுமதிக்கவோ விரும்புவதில்லை. ஏனென்றால் ஒவ்வொருவருடைய இயல்பும் ஆனந்தமாக இருப்பது, அமைதியாக இருப்பது, சரியாக உணர்வின் மூலமாக வரக்கூடிய மகிழ்ச்சி அடைவது என்பதாகத்தான் இருக்கின்றது. ஒரு சிறு குழந்தையோ அல்லது நடுத்தர வயதோ அல்லது ஒரு முதியோரோ கூட தனக்கு ஒரு விஷயம் சரியாக புரிந்தவுடன் ஆனந்தமாக சிரிப்பது அனைவரும் அறிவில்லை. அப்படி அந்த ஆனந்த உணர்வுதான் அவர்களுக்கு அவ்வாறு இருப்பதற்கு அவ்வாறு இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அப்படியானால் அந்த ஆனந்த உணர்வுதான் அவர்களுடைய லட்சியம், நோக்கம் என்பது தெரிகிறது. அந்த ஆனந்தம் ஜீவனிலிருந்து ஜீவானந்தமாக வருகிறது. பிரம்மத்திலிருந்து வரும்போது பிரம்மானந்தமாக வருகிறது. சாட்சி நிலையிலிருந்து பார்க்கும்போது ஈஸ்வரானந்தமாக இருக்கிறது. ஞான நிலையிலிருந்து பார்க்கும்போது ஞானானந்தமாக இருக்கிறது. நீங்கள் சொல்வது ஆனந்தம் ஆனந்தம் என்று சொல்கிறீர்கள். ஒவ்வொரு வார்த்தையாக வித்தியாசமாக வார்த்தைகளை கொடுக்கிறீர்கள். இதை எப்படி தனித்தனியாக அனுபவிப்பதா, ஒன்றாக அனுபவிப்பதா, எல்லாம் கலந்திருப்பதா என்று உங்கள் சிந்தனையில் ஓடலாம். அதாவது ஒரு குழந்தை எந்த சிந்தனையுமே இல்லாத போது தன்னுடைய உண்மையான ஆனந்தத்தில் இயல்பாக இருப்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தை ஒரு நோயாளியாக ஆகும்போது அது சிறு துன்பத்தை தாங்கிக் கொள்ள மாட்டாமல் அழுகின்றது. அந்த நோயானது விடுபட்டவுடன் அந்த நோய் இருந்தது என்கிற அந்த ஒரு கவனத்திற்கு அது செல்வதில்லை. அது இயல்பாகவே ஆனந்தமாக இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் மட்டும் நடந்த சோகத்தை, நடந்த துன்பத்தை பெரிய மனிதர்களாக வளர்ந்த பிறகு அவர்கள் பெரிய மனிதர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், குழந்தை பருவம் தாண்டிய நிலையில் ஏற்பட்ட அந்த அனுபவத்தை அவர்களால் மறக்க முடியாமல் அவர்களுக்கு அது மறுபடியும் ஞாபகம் வந்து அந்த துன்பத்தினுடைய முழு பங்கு இல்லாவிட்டாலும் சில சதவீத அளவிற்காவது அது துன்பம் தருகிறது. அதாவது அவர்களுடைய நிகழ்காலத்தை பாதிக்கிறது. ஏனென்றால் அதை அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டு நிகழ்காலத்தை பாதிப்பதற்கு அனுமதிப்பதால் அவ்வாறு நடக்க, இல்லை என்றால் அவர் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் சிறு குழந்தை எப்படி எந்த சிந்தனை அறிவும் இல்லாமல் ஆனந்தமாக இருந்ததோ அப்படி வளர்ந்த பிறகு குழந்தையாக தன்மை பருவம் மாறி வளர்ந்த பிறகு இருக்கக்கூடிய நிலை, அதாவது ஒரு வாலிப நிலையோ சற்று நடுத்தரமான வயது நிலையோ அல்லது மிகவும் முதியவரான நிலையோ கூட நாம் சிந்தனை இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை கூட சிந்தனைக்கு உட்படுத்தி அந்த ஆனந்தத்தை குறைத்துக் கொள்கிறோம். அதாவது நாம் நினைப்பது சற்று சிந்தனை செய்தால் அந்த ஆனந்தத்தை
ஆனந்தத்தை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறோம். உண்மையில் அப்படி நடக்க முடியாது. ஏனென்றால் பிரம்மானந்தம், ஜீவானந்தம் என்று சொல்வது நினைவு நீங்கிய இடத்தில் தான் இருக்கிறது. நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் என்று அபிராமிப்பட்டர் சொல்கிறார். நினைப்பும் மறப்பும் அற்ற நிலை என்று சொல்வார்கள். மறந்தால் தானே நினைப்பதற்கு, நினைத்தால் தானே மறப்பதற்கு என்கிறேன். அப்படியானால் நாம் ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது அந்த ஆனந்தத்தை கவனிக்கிற நிலை மாத்திரம் நமக்கு வேண்டுமே ஒழிய அந்த ஆனந்தத்தை சிந்தனை வட்டத்திற்குள் கொண்டு வருவதற்கு நாம் முயன்றால் அந்த ஆனந்தம் குறையுடைய ஆனந்தமாக அமைகிறது. அதாவது பூர்ண ஆனந்தமாக அமைவதில்லை என்பதுதான் இயல்பாக இருக்கிறது. சரி, இப்பொழுது உணவு, உடை என்று சொன்னோம். அப்படியானால் உணவு என்கிற நிலைக்கும் உடைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? உணவு என்ற நிலைக்கும் இருப்பிடத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருக்கு. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஆனந்தத்தை குறைத்துக் கொள்வது போல சிந்தனையுடன் தானே பேசுகிறீர்கள். நீங்கள் சிந்தனையோடு இருந்துதானே எங்களுக்கும் சிந்தனையை தூண்டுவது போலத்தானே பேசுகிறீர்கள். அப்படியானால் சிந்தனை இல்லாமல் இருங்கள் என்று சொல்லுகிறீர்களே என்று யாரோ மனதில் நினைப்பது போல எனக்கு தோன்றுகிறது. அதற்கான பதிலும் உள்ளது. அப்படி சிந்தனை மூலயமாக நீங்கள் தெளிவு பெற்ற பிறகு உங்களுடைய மனம் அமைதி பெறும். அதாவது இனிமேல் நாம் சிந்தனை செய்ய வேண்டியதில்லை, இருக்கிற ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் என்கிற முடிவுக்கு வந்துவிடும். அப்படித்தான் நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி சிந்திப்பவர் அவர் சிந்தையுள் இருந்தானே சொல்றார். அப்படி சிந்தை இதென்ன சிவம் என்ன இல்லை என்றார். சிந்தனை செய் மனமே சிவகாமி மகனே எண்ணி சிந்தனை கந்தனை சிந்தனை செய் மனம் ஒரு பாடல் இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் தான் சிந்திக்க வேண்டாம், நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். ஆன்மீக அனுபவமே அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் எதையும் மிகச் சரியாக புரிந்து கொள்வதற்கு பெயர் தான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஆன்மீக அனுபவமும் சாதாரண அனுபவமாக ஆகி அதனால் மிக சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்திக்க தேவையில்லாத நேரம் எது என்று கண்டுகொண்டு அந்த சிந்தனை இல்லாமல் வெறுமனே இயல்பாக நீங்கள் இருக்கின்றனர். சிந்தனை ஓட்டம் இல்லாமல் இருப்பதனால் அவர்கள் மனம் கடந்த நிலையில் வாழ்கிறார்கள். அந்த மனம் கடந்த நிலையில் அவர்கள் வாழ்வதால் தான் அவர்கள் சிந்தித்தாலும் சிந்திக்காதவர்களே என்கிற அனுபவ நிலைக்கு வந்து விடுகிறார்கள். சரி, நீங்கள் இப்பொழுது உணவு, உடை, உறைவிடம் என்று சொன்னீர்கள். அதற்கும் உணவுக்கும் உடைக்கும் உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் ஏதோ தொடர்பு இருப்பதாக சொல்வதாக சொன்னீர்கள். இப்பொழுது அதை சொல்லாமல் அந்த சிந்தனை ஓட்டத்திலே இருக்கிறீர்களே என்று நீங்கள் ஞாபகப்படுத்துவது போல் இப்பொழுது எனக்கு தோன்றுகிறது. அதனால் மிக சரியாக பார்ப்போமேயானால் மரங்களே மருத்துவர்கள் என்று சொல்வார்கள். அப்படியானால் அந்த மரங்கள் எப்படி மருத்துவர்களாக முடியும் என்று சொன்னால் தேவையான பிராணம், தேவையான சத்துக்கள் காற்றின் மூலமாக நமக்கு கொடுத்து விடுகிறது. அதை நம்முடைய செல்கள் சுவாசித்து விடுகின்றன. மனமும் அதை சரியாக உணர்ந்து கிரகித்துக் கொள்கிறது.
அந்த தகுந்த சூழல், தகுந்த அமைதியை மனதிற்கு தந்து விடுகிறது. அப்பொழுது மனமும் அமைதி அடைவதால் ஜீவனும் நிறைவடைகிறது. அது ஆனந்தமாகிய நிறைவுக்கு ஜீவனும் ஆளாகிறது. அப்படியானால் அந்த இருப்பிடம் என்பது தகுந்த நீர் கிடைப்பதற்கு தகுந்த இடமாக இருந்தால், அந்த நீர் நம்முடைய உடலில் அதிக அளவு வேலைகளை செய்வதில் பங்கு வகிக்கிறது. அந்த நீர் உயர்ந்த தன்மையுள்ளதாக, ஜீவனுக்கு ஆனந்தம் தருவதாக, மன உணர்வுகளில் தகுந்த அமைதியை ஏற்படுத்துவதாக, உயர்ந்த சத்து நிறைந்ததாக, உயர்ந்த சத்து நமக்கு கிடைப்பதற்கு துணை செய்வதாக அமைந்திருக்குமானால், அது தகுந்த இருப்பிடத்தில் கிடைத்த ஒரு பேருதவியாக, இயற்கையின் கொடையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியானால் தகுந்த இருப்பிடத்தில் நல்ல காற்றோட்ட வசதி, வசிப்பிடத்திற்கான நல்ல தண்ணீர், குடிநீர் அவசியமாக கிடைக்கும் என்கிற இயற்கை சூழல் என்பது எல்லோரும் சாதாரணமாக அறிந்து அப்படிப்பட்ட சூழலில் தான் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார். உண்மையிலே அப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் சிந்தனை ஓட்டத்தினால் அப்படிப்பட்ட சூழலில் இருப்பதையே மறந்து அவர்களுக்கு வேறு ஏதோ காரியங்கள் ஆகவில்லை. அந்த காரியங்களை குறித்த நினைவுகளை அப்பொழுது கொண்டு வந்து நிகழ்காலத்தை அனுபவிக்க மறக்கிறார்கள். அப்படியானால் அப்படி தகுந்த சூழ்நிலை அமையும் போதும் நீங்கள் நிகழ்காலத்தில் வசிப்பீர்கள் என்றால் அதுதான் உண்மையான உங்களுடைய ஆத்மீக அனுபவம். அதாவது உடல், மனது, ஜீவன் எல்லாமே ஆனந்தப்படுவது. அப்படியானால் ஸ்தூல சரீரம் என்று சொல்லக்கூடிய பிராண சரீரமும் ஆனந்த நிலையில் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் சிந்தனை ஓட்டத்தினால் சிதறடிக்கப்பட்ட மனதாக செய்தால் ஒருமுகப்பட்ட சிந்தனையோடு விழிப்புடன் கவனித்துக் கொண்டிருக்கிற நிலை நிகழ்காலத்தில் அமைதியாக இருப்பதற்கான வாய்ப்புகளை மாத்திரம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் நீங்கள் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த நிகழ்கால அனுபவம் என்பது உங்களுக்கு உயர்ந்த ஒரு அனுபவமாக கிடைக்கும் போது இயற்கையான ஞானம் என்பது கூட அந்த இடத்திலே உங்களுக்கு வந்து சேர்கிறது. அதாவது இதற்கு முன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியாத விஷயம் கூட மிகச் சரியாக உங்களால் உணர்ந்து கொண்டு உங்களுக்கு தீர்வு கிடைக்காத ஒரு விஷயம் கூட ஒரு சரியான தீர்வு புத்தியினால் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு உங்கள் உணர்வினால் உங்களுக்கு காட்டித்தரப்பட்டு உங்கள் தெளிவினால் உங்களுக்கு உணர்விக்கப்படுகிறது. அப்பொழுது உங்களுக்கு ஆனந்தமாகி விடுகிறது. ஆக எப்பொழுதோ நினைத்த பிரச்சனைக்கு எப்படி இப்பொழுது தீர்வு வந்தது? இந்த இடத்தின் மகிமைதான் போலும். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக படித்ததற்கு வார்த்தை சொல்ல சத்குருவாய்க்கு பராபரமே இந்த திருமூலர் திருமந்தற்கு போயிருப்பது தானோ என்று நீங்கள் நினைக்கும்படியாக. ஆக சரியான தகவமைப்பு என்பது முக்கியம். அப்பொழுது உடலும் மனதும் சரியான முறையில், சரியான இடத்தில், சரியான சூழ்நிலையில் அமைத்துக் கொண்டோமேயானால் நம்முடைய இயல்பான வாழ்க்கைக்கும் உயர்ந்த ஞான வாழ்க்கைக்கும் அது அடிப்படையாக அமைந்து விடுகிறது. அப்படி பிராணனாகிய உணவு மரங்களில் இருந்து காற்றின் மூலமாகவும் பிறகு தண்ணீரில் இருந்து வரக்கூடிய பிராணனாக உணவாக நமக்கு அமைகின்றது. சரி, அப்படியானால் தகுந்த இருப்பிடத்தில் இருக்கும்போது
இயற்கையான பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் போன்றவை கெட்டுப் போகாமல் பக்குவமடைந்த நிலையில் உண்பதற்கு ஏதுவான நிலையில் அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட உணவுகளை ருசிக்கும்போது, அருந்தும்போது, அனுபவிக்கும்போது, அந்த இயல்பான ஆனந்தம் என்பது நாம் வசிப்பதற்கும், வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறுவதற்கு ஒரு ஊக்கமாகவும், ஒரு தெய்வீக தன்மை மீது நன்றி உணர்வோடு இருப்பதற்கு ஏதுவாக அமைந்து விடுகிறது. இவ்வாறு நாம் நம்முடைய புரிதல் மூலமாக பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இருக்கிறது. அதற்காக நேரம் ஒதுக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பயணமாகத்தான் இந்த முறை நமக்கு சித்தாசிரமம் வடகரை சென்று வந்து, கேரளா சென்று வந்து அனைவருக்கும் அமைந்திருக்கும் என்று கருதுகிறேன். அப்படி சிறப்பாக நாம் பல விஷயங்களை திட்டமிடுதல் மூலமாகவும், சங்கல்பத்தின் மூலமாகவும், தெய்வீக ஆற்றல் துணையுடனும், இறைவனையும், குருவையும், சுவாமி சிவானந்த பரமஹம்சர் மற்ற மகான்களையும் மனதில் நாளும் போற்றி வணங்குவதற்குரிய மகான்கள் வணங்குவதால் நாம் உயர்ந்த பேரமைதியில் நின்று நிலவுவதற்கு அது துணையாகிறது என்பதும் இங்கு உண்மையான நிதர்சனமான அனுபவமாகிறது. உங்கள் அனுபவத்திலும் அவ்வாறு ஏற்பட்டிருக்கலாம் என்பதுதான் எனது நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படி இதற்கு அடுத்தபடியாக பார்ப்போமேயானால், இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய கேரளாவிலிருந்து கோவை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த ரயில் பயணத்திலே ஜெயப்பிரகாஷ் அவர்கள் ராஜபாளையம் அவரை சந்திக்கும் ஒரு வாய்ப்பு அமைந்தது. அவர் இயல்பாகவே கருத்தாளத்தோடு எதையும் பார்க்கக்கூடிய தன்மை பெற்றவர். அவர் தனக்கான ஒரு இருப்பிடம் என்றே ஒன்றை வைத்துக் கொள்ளாத நிலையிலே மிகவும் தெளிவாகவும், உறுதியாகவும், சாந்தியுடனும், திருப்தியுடனும், இயற்கையான வாழ்க்கையோட இணைந்து வாழ்வதாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் மீதும், மகான்கள் மீதும் அளப்பரிய நம்பிக்கையும், சித்த வித்தியார்த்திகள், ஆன்மீகவாதிகள் எல்லாம் மேலான ஞான அனுபவங்கள் பெற்று ஆனந்தம் அடைய வேண்டும் என்பதில் அலாதியான பிரியமும் ஆனந்தமும் மிக்கவராக இருக்கின்றார். முன்பே அவரை நன்றாக உணர்ந்திருந்தும் சந்திப்பதற்கான வாய்ப்பு அமையாமல் இருந்தது. சந்தித்து அளவளாவிய போது சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அவ்வளவு தூரம் ஆழ்ந்த கருத்தை பார்ப்பவர் அவ்வளவு சுலபமாக எல்லா கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வார் என்று எனக்கு கூட அப்படி உள்வாங்கிக் கொள்வாரா என்ற ஐயம். ஆனால் மிக அழகாக, நேர்த்தியாக உள்வாங்கிக் கொண்டார். அதிகமாக எவ்வளவோ பேசியிருக்கலாம். இருந்தாலும் அவ்வளவையும் இங்கு கொடுக்க முடியாது. ஓரளவுக்கு அதனுடைய ஏகதேச சாரத்தை சொல்வதாக இருந்தால்,
எல்லாமே ஒரு தெய்வீகத்தினுடைய முடிவுப்படியே அரங்கேறி வருகிறது. நமது மொத்த வாழ்க்கையும் ஒரு கனவு போன்ற அனுபவமாகவே அமைந்திருக்கிறது. அதனால் நாம் குழந்தையில் இருந்தது போலவே இப்பொழுதும் பெரிய தெளிவு இல்லாமல் தான் வாழ்ந்து அப்படி இருந்தும் நம்மை முக்கியமான காலகட்டங்களில் எல்லாம் குருநாதனுடைய அருள், இறைவனுடைய அருள், தெய்வீக ஆற்றலினுடைய அருள், மகான்களுடைய அருள் வந்து நம்மை சரியாக வழிநடத்தி செல்கிறது என்பதே அனுபவ உண்மையாக இருக்கிறது என்பதைத்தான் ஏகதேசம் எல்லா வகையிலும் விலாவாரியாக பேசிக்கொண்டு வந்தோம். அது கூட இருந்த தங்கவேல் அவர்கள் மற்றும் இருவரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதற்கும் ஒரு வாய்ப்பு அமைந்திருந்தது. அப்படி பேசும்போது அந்த பக்குவம் சரியாக உணர முடிந்தது. அப்படி பக்குவத்தில் இருக்கும்போதுதான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு அமைதியும் ஆனந்தமும் தங்கும். அமைதியும் ஆனந்தமும் தங்கி வாழ்வது தான் சரியான வாழ்க்கையாகும். எப்படி நாம் இவரிடம் பேசியது போலவே வேறு சில அன்பர்களிடமும் சில இயற்கையான உண்மைகளை சொல்லும் பொழுது அவருடைய அனுபவத்திலும் அது பொருந்தி வருவதை அவர்களும் அனுபவித்திருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள். அப்படியானால் நம்முடைய மொத்த வாழ்க்கையும் கடவுள்களாக இருந்து கடவுள்களாக வாழ்வது போல ஒரு தெய்வீக வாழ்க்கையாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனுபவங்களோடு சேர்ந்து ஒரு தெய்வீக தன்மையுடன் கூடிய வாழ்க்கையாக அமைய வேண்டும். அதற்காகத்தான் சித்த வித்தை பயிற்சி பெற்று பிரம்மஸ்ரீ என்கிற பட்டத்தோடு பிரம்மத்தை உணரும் பாதையில் இருப்பவர்கள் என்கிற நிலையிலே இயற்கையே சராசர பிரபஞ்சத்தை இயக்கிறது. அந்த இயற்கையை நம்மிலே உணர்ந்து நாம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து வாழ்ந்தால் உயர்ந்த ஆனந்தமும் அமைதியும் பெறலாம் என்பதை அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதுதான் தன்னுடைய ஜீவனை நன்றாக பேணி வாழ்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு பெயர்தான் ஆன்மீக வாழ்க்கை என்பதையும் நாம் சித்தவேதத்தில் குறிப்பிட்டபடியே உணர்ந்து கொள்கிறோம். இப்படியே ஒவ்வொருவரும் இதை உறுதியான திடமான நம்பிக்கையாக கற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கையை உணர்ந்து கொண்டு அந்த வழியிலே வெற்றி நடை போட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். சிவானந்தபுரம் சார் அவர்களால் இவ்வளவு நேரம் நன்றாகவே இன்றைய சத்சங்கம் சற்று வித்தியாசமாக அதே நேரத்தில் இயல்பாக அமைந்திருக்கிறது என்று கருதுகிறேன். இப்பொழுது ஒரு 5 கருத்துக்களை ஒரு துவக்க கருத்தாக வைத்து விடுகிறேன். இது ஜெயபிரகாஷ் அவர்கள் ஒரு கேட்ட கேள்வியாக அவர் ஒரு கேள்விதான் கேட்டார். நான் அதை 5ஆக பிரித்தேன். நீங்கள் ஆகார நியமங்களை எவ்வாறு எடுத்துக்கொண்டீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா என்கிற ரீதியில் கேள்வி இருந்தது. அதற்கு ஒரு 5 விதமான தலைப்பை முதலில் சொல்லி முதலாவது தலைப்பை ஓரளவு சொல்லியிருந்தேன். பிறகு வேறு கோணங்களிலே சிந்தனைகள் பேச்சுக்கள் தொடர்ந்ததால் எல்லாமே தேவை என்று போல அதையும் பேசியதால் அது முழுமையான ஒரு பேச்சாக அமையவில்லை. இருந்தாலும் முதலாவது எப்படிப்பட்ட தன்மை, இரண்டாவது எப்படிப்பட்டது, மூன்றாவது, நான்காவது எப்படிப்பட்டது, ஐந்தாவது என்பதை ஓரளவு தலைப்பாக பிறகு 1வது தலைப்பிலே ஓரளவு அதை முறையாக வரிசைப்படுத்துவது என்பது கூட சரியாக வரும் என்று நம்புகிறேன். நன்றாக இயல்பாக வருவது
அப்படி முதலிலே 2 இலை விட்டால் தான் ஒரு செடி முளைத்திருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். ஆனால் அது என்ன செடி? அந்த 2 இலைகளின் மத்தியில் தான் 3வது இலை வருவதற்கான போகம் சித்தவேதத்தில் அந்த கருத்து. அது 3வது இலை வந்த பிறகுதான் இன்ன செடி வகையை சார்ந்தது என்று நாம் இனம் அடையாளம் என்பதுதான். அதான் முளைக்கு 3 இலை விலக்கி அதற்குள் இப்படியா நீ நடந்து கொள்கிறாய் என்று சிறு சிறு குழந்தை சிறு வயது பிள்ளைகள் பெரியவர்கள் சொல்வார்கள். நடைமுறையில் அநேகம் பேர் அந்த வகையிலே நாம் ஆன்மீக பாதையிலே முயற்சிக்கும் பொழுது மிகுந்த பாதுகாப்பு உணர்வு எந்த இடத்திலிருந்து உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம், எங்கிருந்து பெற்றுக் கொள்ளக்கூடாது கவனமாக இருக்கும். எந்த இடத்துக்கு செல்லலாம், எந்த இடத்துக்கு செல்லக்கூடாது, யாரிடத்திலே பேசலாம், யாரிடத்திலே பேசக்கூடாது, எங்கெங்கு தொடர்பு கொள்ளலாம், எங்கெங்கு தொடர்பு கொள்ளலாம். இன்னும் சுருக்கமாக சொன்னால் எங்கும் போகாமல் இருந்து கொண்டு அவரவர் இடத்திலே இருந்து கொண்டு அவர்கள் ஒரு தெளிவடையும் வரை ஒரு வேலி போட்டு பாதுகாக்க ஒரு சிறு செடியாக இருப்பது. அப்படிப்பட்ட நிலையில் தான் நமது உணவு பழக்கம் இருக்க வேண்டும். அந்த உணவை நாமே நமக்கு முடிவு செய்து கொண்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தகுந்த சூழல் அமைப்பை உருவாக்கி கொண்டு வாழ்ந்தோமையானால் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு அது மிகவும் பாதுகாப்பாக வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய அதாவது தொடர்ந்த நிகழ்வுகளில் தொடர்ந்த வாழ்க்கையில் ஒரு உறுதியான முன்னேற்றம் பெறுவதற்கு அது ஒரு அடிப்படையாக அமைந்துவிடும். அதனால அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஜாக்கிரதை அதிகபட்ச ஜாக்கிரதையோடு இருக்கும்போது நமக்கு எப்படி பார்த்தாலும் அது சிறிய வயதாக இருக்கும், குறைந்த வயதாக இருக்கும் அல்லவா? ஆன்மீகத்தோட ஆரம்பம் என்று சொல்லும் போது அப்பொழுது நாம் எந்த அளவுக்கு உறுதியாகவும் திடமாகவும் நம்முடைய மனதிற்கு உண்மையாக நடந்து கொள்கிறோமோ குரு வாக்கியங்களுக்கு கட்டுப்பட்டு சரியாக பயன்படுத்துகிறோம், அந்த அளவிலே நம்முடைய முன்னேற்றம் இருக்கும். அது சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நிலையில் நாம் மிகவும் நிலை எடுத்துக் கொள்வதிலிருந்து யோக பயிற்சிகள், சித்த வித்தை பயிற்சி செய்வதிலிருந்து, ஞான விசாரணை செய்வதிலிருந்து முழு கவனத்தோடு அடிமேல் அடிவெடி அளந்து முறைப்படுத்தி பக்குவமாகவே மிக மிக பக்குவமாகவே சென்று ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையை அடைந்த பிறகு கொஞ்சம் தளர்ச்சி ஏற்படுத்திக் கொண்டு சித்த வித்தை பயிற்சி 35 நிமிஷம் ஸ்ட்ராங்காக செய்த பிறகு உறுதியாக செய்த பிறகு அதனுடைய சுகம் எடுப்பதற்கு இயல்பான சுவாசத்தில் இருந்து கொண்டு உருவ மத்தியில் என்ன நடக்கிறது என்று 2 கண்களின் பார்வையும் அசையாமல் இருக்கு கவனித்து சாந்தி எடுத்துக்கொண்டு சொல்வது சற்று தளர்ச்சியுடன் அடுத்த கட்ட முயற்சியில் உணவுகளை எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கலாம். பிறகு அதிலிருந்து சற்று வளர்ந்து செடி என்கிற நிலையை தான் பெரிய செடி அல்லது பெரிய மரம் என்கிற நிலை வரும்போது இன்னும் கொஞ்சம் தளர்ச்சி எடுத்துக் கொள்ளலாம். அப்படி தளர்ச்சி எடுத்துக் கொள்வதால் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கும் அல்லது அதை சமாளிப்பதற்கும் நமக்கு அதற்கான ஞானம் வந்திருக்கும். அதனால் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பதால் சற்று தளர்ச்சியாக இருக்கிறோம். உதாரணம், சிறு குழந்தை கையில் கத்தியை கொடுக்கக்கூடாது, பேடு கொடுக்கக்கூடாது, ஊசியை கூர்மையான ஆயுதங்களை சற்று பெரியவர்களானால் அதை கையாள்வது எப்படி என்று தெரிந்து நல்ல விஷயங்களுக்காக சரியாக கையாண்டு அதனால் நன்மை அடைகிறோம் அல்லவா? அந்த அளவு ஜாக்கிரதையால் தற்காத்துக் கொள்ள முடியும் என்று தெரிந்த பிறகு சற்று
நம்முடைய நடவடிக்கைகளில் தளர்ச்சி எடுத்துக்கொள்ளும். அப்படி உணவிலும் அந்த தளர்ச்சி எடுத்துக்கொள்ளும். அப்படி இரண்டாவது முறை இருக்கு. பிறகு யோக வெற்றியின் நுட்பமான அளவு நடந்துகிறது. அப்படிப்பட்ட நிலையில் நம்ம சிந்தனை உயர்ந்த நோக்கத்திலே தெய்வீக இறைவனுக்கு கொடுக்கிற ஆகாரம் போல உயர்ந்த தெய்வீக நிலையிலே தகுந்த ஆகாரம் நாமும் சத்தான ஆகாரங்களை எடுத்து வாசியை சித்தாக மாற்றுவதற்கு பயிற்சி முயற்சியோடு இருக்கிறார். மூன்றாவது நிலை. நான்காவது நிலையில் குறைந்த ஆகாரத்தில் குறைந்த சக்தி செலவில் மிகுந்த சுக்கில உற்பத்தியும் அதை தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறையும் கையாண்டு மேலான நிலையை பெறுகிறோம். இது நான்காவது நிலை வரைக்கும். பிறகு ஐந்தாவது நிலையில் ஆகாரம் தேவைப்பட்டால் எடுக்கலாம், இல்லை என்றால் பிராணமே போதும் என்கிற நிலையிலே இருக்கலாம். அப்படி மிக குறைந்த அளவு சொற்ப உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது குறைந்த அளவு உணவு, குறைந்த அளவு நீர் பருகக்கூடிய நிலையில் நாம் இருக்கலாம். ஆனால் வாசி, பிராணாயாமம், தியானம், நிஷ்டை என்பதில் அதிக நேரம் செலவிடுவது ஞான அனுபவத்தை பக்குவமாக உணர்வு அதிக நேரம் ஒதுக்குவதற்குமான பக்குவத்தை அடைந்து அந்த சுக்கிலத்தினுடைய சக்தி தான் பிரம்ம அறிவாகிய அந்த பேரறிவுக்கு நம்மை கொண்டு சேர்க்கும் என்பதை உணர்ந்து அதை எவ்வளவு நுட்பமான நிலைகளில் சீராக்கி சமப்படுத்தி பக்குவப்படுத்தி காது உணர்ந்து உணர்வு உண்டாகும் ரசமணியாக கட்டுதல் என்கிற நிலையெல்லாம் ஆணும் பெண்ணும் சுக்கலத்தை ஊதி கட்டி நிறுத்தினால் அப்பொழுது ஞானம் உண்டாகும் என்கிற நிலையில் சித்தவேத்தில் சொல்லப்பட்டது. அதை சீதம் உஷ்ணம் என்கிற நிலையிலிருந்து எப்படி பாதுகாப்பது, நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், நிலைகள், வாழ்க்கை முறைகளிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது, ரத்தம், சதை, நரம்பு, இவைகளை எவ்விதம் பாதுகாத்தால் நம்முடைய சுக்கிலத்தினுடைய ஆற்றல் நமக்கு உயர்ந்த வகையிலே பயன்படும். அதாவது என்றென்றைக்கும் வைத்து உபஜீவனம் செய்யக்கூடியது என்று நம்மிடத்திலே அமர்ந்திருக்கிற அந்த அமூல்ய தனமாகி சுக்கிலமாகிய பிரமமாகிய சத்தா சத்பொருள் என்று சிவானந்த நமக்கு கூறி சென்றுள்ளார். அந்த அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் சரியாக சீராய்ந்து பார்த்து அந்த உயர்ந்த நிலை அனுபவத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு, அனுபவிப்பதற்கு ஒரு சிறந்த பிரயத்தனம் செய்யக்கூடிய பக்குவத்தை நல்ல பிரயத்தனத்தோடு சிரத்தையோடு பிறகு அதற்கப்புறம் ஆறாவது நிலையில் நமக்கான ஆகாரம், நமக்கான பக்குவம் நம்மால் தீர்மானிக்கப்படுவதில்லை என்பதை அங்கு சொல்லவில்லை, இங்கு அதை சொல்லுகிறேன். அது நம்மால் தீர்மானிக்க முடியாது. நமக்கான உணவு, நமக்கான அமிர்தம், நமக்கான வாழ்வு என்பது தான், யான், எனது என்று செருத்தறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் என்கிற நிலையில ஆறாவது நிலை வந்தார். அப்படிப்பட்ட நிலையிலே நான் என்பதையும் உலகம் என்பதையும் மறக்கப்படித்தல் மாதிரி இருக்கிறார். அந்த உயர்ந்த அனுபவம் ஞானியருடைய வாழ்க்கையை போல மிக உயர்ந்த உன்னத மகான்களுடைய வாழ்க்கை தெய்வீகத்தோடு இணைந்திருக்கிறது, தெய்வத்தன்மை புரிந்து ஈஸ்வரத்துவத்தோடு இணைந்திருக்கிறது என்கிற அனுபவத்தில் அந்த வாழ்க்கை முறை இருக்கும். அதனால் அந்த உணவு என்பது, அந்த உணவு நடை, அந்த உடை என்பது, அவர்களுக்கான இருப்பிடம் என்பது எல்லாம் தெய்வீக ஆற்றலாலேயே தீர்மானிக்கப்பட்டு மொத்தமும் தெய்வீக பேரறிவின் கைப்பற்றப்பட்டு
பூரண சரணாகதியாக இயற்கையோடு முழுவதும் ஐக்கியப்பட்டு போன பரிபூர்ண ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை அமைகிறது. அப்படிப்பட்ட நிலையை இந்த மனித தேகம் பெற்ற ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்பதுதான் சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் உள்ள கிடக்கையாக உணர்கிறது. அப்படிப்பட்ட நிலையை நிறைய மகான்கள் தங்களுடைய அனுபவங்களாக பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் அனைவரும் பெற்று எல்லா மகான்களுடைய ஆசீர்வாதத்தோடு இறைவன் அந்த மேலான நிலையை பெற வேண்டும் கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த ஒரு சிறப்பான சங்கமாக உரையை நிறைவு செய்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமான ஆத்ம நமஸ்காரம் குறித்து அமைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இனியொரு முறை நாம் பேசும்போது அதில் தொடரலாம் என்று கருதுகிறேன். இன்றைக்கு இது போதும் என்ற மனதை செய்யும் என்கிற நிலையில் 9 மணிக்கு அமைகின்றேன். இன்று நான் கோவையிலிருந்துதான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதால் ராமதீர்த்தா அந்த கதையினுடைய தொடர்ச்சி என்பது நாளை உங்களுக்கு கூற முடியும் என்று கூறிக்கொண்டு இதோடு அமைகின்றேன். தொடர்ந்து ரமேஷ் ஐயா தொடர்வார் என்று கருதுகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம்.